செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பேச்சு பலன்கள். மிதுன ராசி மிருகசிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களே பிறந்த மிதுன ராசி நண்பர்களே, இந்த குரு பேச்சின் மூலமாக இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த குரு என்பது விரயத்தை குறிக்கும். பொதுவாக குரு சுபகிரகமாக இருப்பதனால் இந்த விரயம் சுபக விரயத்தை தான் கொடுக்குமே தவிர அசுப விரயத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நிச்சயமாக சுபவிரயங்கள் கொடுக்கும். இந்த குரு பேச்சின் மூலமாக இந்த குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்கள் தாய்க்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அது விரைவில் சரியாகும். தாயின் ஆரோக்கிய குறைவுகள் சரியாகி அவர்கள் நல்ல தெம்புடன் இருப்பார்கள். மேலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைகள் இருந்தாலும் அதற்குற மருத்துவம் கிடைந்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆக மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் ஏதாவது இதற்கு முன்பாக நடந்திருந்தாலும் இனிமேல் அவ்வாறு நடக்காது. நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பகவான் சுப செலவுகளை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய தமக்கைகள் அல்லது உங்களுடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், இவர்களுடைய குடும்பத்தில் கூட
சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் விஸ்தரிப்புக்காக செலவினங்கள் மிக அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுபான் இருந்து குரு விரயஸ்தானத்தில் இருப்பதனால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக வெளிநாடு சென்றுவிட்டு வரலாம். நல்ல பணம், வெளிநாட்டிலிருந்து நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். இடமாற்றத்தை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம் கிடைக்கும். தொழில்துறை இடமாற்றம் செய்து தொழில் செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் இடமாற்றம் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்குவதன் மூலமாக இனிமேல் தாய்க்கு ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல நடமாட்டத்துடன் இருப்பார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே மூட்டு வலி, ஹிருதய வலி போன்றவற்றை இருந்தாலும் இனிமேல் நல்ல மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நல்ல நடமாட்டத்துடன் இருப்பார்கள். உங்களுடைய தந்தை ஸ்தானத்திற்கு 4ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் தந்தையினர் தொழில் விருத்தியாகும். தந்தை புதிய முயற்சிகளை செய்யலாம். இந்த நட்சத்திரத்து ராசியிலே பிறந்தவர்கள் குருபலம் இல்லாவிட்டாலும், அதாவது உங்கள் ராசிக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் சுபகாரியங்கள் பொதுவாக குடும்பத்தில் நடக்கும் என்று இருப்பதனால் வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, அதாவது இது ஆண் ஜாதகமென்றால் பெண்ணுக்கோ, பெண் ஜாதகமென்றால் ஆணுக்கோ குருபலம் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆக வெளியிடங்களுக்கு சென்று படிக்கும் யோகம் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் இல்லத்தரசிகளுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். கணவனுக்கு தேவையான பண வரவு கிடைக்கும். சில கணவன்மார்களுக்கு தொழில் நிமித்தமாக பண உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு சரியான பண உதவிகள் கிடைக்கும். விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். எதிர்பார்த்த நல்ல விளைச்சலை பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்திலேயே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் தொழிலாதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதனால் இடமாற்றங்கள் கிடைக்கும். அந்த இடமாற்றங்களுக்கு ஏற்ற வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில் அதிபர்கள் தொழில் விருத்தி செய்வதற்காக, அதாவது தொழில் முன்னேற்றம் செய்வதற்காக, தொழில் விருத்தி செய்வதற்காக, புதிய முயற்சிகளை செய்வதற்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருவாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குருபகவான் இருக்கிறார். பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி, அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் உள்ள பாதகாதிபதி. அந்த கேந்திராதிபத்தி தோஷமுள்ள பாதகாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதனால் விரயங்கள் நடக்கும். அந்த விரயங்கள் அனைத்தும் சுபகிரகமாக குரு இருப்பதனால் சுப விரயங்களாக நடக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அது படிப்புக்காகவோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற சுப காரியங்களுக்காகவோ அல்லது வீடு மனை வாங்குவதற்காகவோ அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்காகவோ எப்படியும் சுப விரயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய லாபாதிபதி செவ்வாயாக இருப்பதனால் லாபமும் கிடைக்கும், செலவும் ஆகும். இந்த வருடம் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு 75% நல்ல பலன்களை பெறுவார்கள். 75% நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் பெறுவார்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை உங்கள் ஊரில் இருக்கின்ற குரு பகவானுக்கு, அதாவது நவகிரகம் இருக்கின்ற ஸ்தலத்திற்கு சென்று, அதாவது அந்த கோயிலில் நிச்சயமாக நவகிரகம் இருக்கணும். நவகிரகத்தில் குரு பகவானுக்கு ஒரு முறை மஞ்சள் வஸ்திரத்தை அணிவித்து மஞ்சள் மலர் மாலையை, சாமந்தி மாலை மஞ்சள் மலர் மாலையை தொடுத்து 3 நெய் விளக்கு ஏற்றி அவருக்கு உங்கள் பேரிலே உங்கள் குடும்பத்தின் பேரில் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பிறகு குரு பகவானுக்கு, அதாவது தட்சிணாமூர்த்திக்கும் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். தட்சிணாமூர்த்திக்காக நீங்கள் ஒரு பாக்கெட், அதாவது குறைந்தபட்சம் 100 கிராம் அல்லது 200 கிராம் மஞ்சள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த கோயிலுக்கு கொடுக்க வேண்டும். அந்த மஞ்சளை பிரித்து எல்லோருக்கும், அதாவது வருகின்ற பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வணங்குகின்ற அந்த நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆலங்குடி செல்லும் வழியிலேயே ஞானபுரி என்ற ஊரிலே
சங்கடங்களை தீர்க்கக்கூடிய பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு பக்கம் ஸ்ரீராமரும் இன்னொரு பக்கம் நரசிம்மரும் சஞ்சாரம் இருக்கிறார்கள். அவர்களையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எப்படி மிதுனராசியிலே பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் பெருவாழ்வு காத்திருக்கிறது. நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு ராகு நாளும் கேது நாளும் பெரிய தோஷங்கள் கிடையாது. அதே போலவே சனி நாளும் தோஷங்கள் கிடையாது. அஷ்டம சனி சில வருடங்களுக்கு முன்பு இருந்தது. அந்த அஷ்டம சனியும் விலகிவிட்டது, திருஷ்டியும் விலகிவிட்டது. இனிமேல் செலவினங்கள், அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் செலவினங்கள் இரண்டும் சமமாக இருக்கும். ஆக இந்த சந்தோஷமான குரு பயிற்சியாக நீங்கள் இந்த குரு பயிற்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். திருமணம் கூட கைகூடும். அந்த திருமணம் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நடக்கும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் பெறுவதற்காக ஒரு முறை ஆலங்குடி சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அங்கே சென்று கூட ஒரு 1/4 கிலோ அளவாவது மஞ்சளை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். அதாவது மஞ்சத்தூளை கொடுங்கள். அதை அவர்களுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு கொடுப்பதற்காகவும் எதற்கும் பயன்படுத்தலாம். அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் காத்திருக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சியின் மூலமாக எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று மிதுனராசியிலே பிறந்தவர்களுக்கு யோகத்தை பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.